வணக்கம். இன்னைக்கு நாம சில முக்கியமான இந்திய நிறுவனங்களோட நிலவரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு தர்ற எங்களோட முயற்சிக்கு நீங்க ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். சரி, முதல்ல ரொசல் டெக்ஸஸ் லிமிடெட் பார்க்கலாம். ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் பண்ற கம்பெனி இல்லையா? அதேதான். அவங்களோட கடைசி குவார்ட்டர், அதாவது Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தா வருமானம் போன வருஷத்தை விட 55% அதிகமா இருக்கு. ஓ, அப்படியா? நல்ல வளர்ச்சி தான். கையிலயும் ஆர்டர்ஸ் நல்லா இருக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி ரூபாய்க்கு. வளர்ச்சி நல்லா இருக்கிறது உண்மைதான். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது அவங்களோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அது எவ்வளவு இருக்கு? அது சுமார் 1.8 மடங்கு இருக்கு. ஓ, அப்போ கடன் கொஞ்சம் அதிகமா? ஆமா, ஓரளவு மிதமான கடன் அளவுன்னு சொல்லலாம். பாதுகாப்புத்துறை மாதிரி துறைகள்ல இது ஓகேவா இருக்கலாம். ஆனா இது வளர்ச்சிக்கு உதவுதா இல்ல கொஞ்சம் பாரமா மாறுதான்னு பார்க்கணும். அப்புறம் இப்போதைக்கு டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்ல, அதையும் நோட் பண்ணிக்கணும். சரி. அடுத்து பேங்கிங் பக்கம் போனாமா? சவுத் இந்தியன் பேங்க். ஆமா, கேரளா பேஸ்ட் பேங்க். நடுத்தர அளவுல இருக்கிற ஒரு பிரைவேட் பேங்க். அவங்க Q4 லாபம் 19% ஏறி இருக்கு. அதோட 40% டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. லாபமும் டிவிடெண்டும் நல்ல விஷயம் தான். ஆனா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னது? இவங்களோட பிரைஸ் டு புக் ரேஷியோ, அதாவது PB, அது 0.76 மடங்குல தான் ட்ரேட் ஆகுது. ஓ, புக் வேல்யூக்கு கீழயா? ஆமா, சில பேர் இதை ஒரு வாய்ப்பா பார்க்கலாம். ஆனா வங்கியோட சொத்து தரம் பத்தியும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அப்படியா? அதோட வட்டி கட்டும் திறன், அதாவது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அதுவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதையும் கவனிக்கணும். சரி. அடுத்ததா நம்ம பார்க்கறது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல். இது ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி. ஆமா, இவங்களுக்கு Q4ல ஒரு பெரிய நஷ்டம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 434 கோடி ரூபாய் நஷ்டம். அது மட்டும் இல்லாம ஆடிட்டர் சைடுல இருந்து சில இஷ்யூ சொல்றாங்க போல. ஆமா, மோசடி, கண்ட்ரோல் பிரச்சனைகள் பத்தி கவலை தெரிவிச்சிருக்காங்க. இங்க கவர்னன்ஸ் ரிஸ்க், அதாவது நிர்வாக சிக்கல், அது ஒரு பெரிய பெரிய ரெட் ஃபிளாக் மாதிரி தெரியுது. ஓ, அப்போ இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம் சொல்றீங்க. நிச்சயமா. இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிற வரைக்கும் இது கொஞ்சம் ரிஸ்கான ஸ்டாக் தான். சரி, இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ ஏஞ்சல் ஒன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் ஃபின்டெக் கம்பெனி. ஆமா, அவங்க ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது ROE ஒரு 21-22% இருக்கு. ROC இன்னும் அதிகம், 34% கிட்ட. கரெக்ட். கடனும் கம்மியா தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.66 தான். அப்போ இது நல்ல சாய்ஸா? ஃபின்டெக் துறை வளர்ச்சி நல்லா இருக்கு, அது உண்மைதான். ஆனா இவங்களோட வருமானம் எதை நம்பி இருக்கு? எதை? பெரும்பாலும் மார்க்கெட் ட்ரேடிங் வால்யூம்ஸ், அதாவது சந்தையில எவ்வளவு வர்த்தகம் நடக்குது. அப்புறம் ARPU. ARPUனா ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். ஒரு யூசர் கிட்ட இருந்து சராசரியா எவ்வளவு வருமானம் வருதுன்னு. இது ரெண்டும் மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து மாறும். ஓ, அப்போ மார்க்கெட் டல்லாச்சுன்னா இவங்களையும் பாதிக்கும். ஆமா, அந்த ரிஸ்க் இருக்கு. சரி, ஜைடஸ் வெல்னஸ் பத்தி பாப்போம். நைசில், குளூகோன்-டி மாதிரி நமக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ் வச்சிருக்கிற FMCG கம்பெனி. ஆமா, போன வருஷத்துல ஸ்டாக் பிரைஸ் ஒரு 15% ஏறி இருக்கு. இதுல என்ன பிளஸ் மைனஸ்? பெரிய பிளஸ் பாயிண்ட் கடன் ரொம்ப ரொம்ப கம்மி. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வெறும் 0.06x தான். ஓ, அது ரொம்ப நல்லது. ஆனா PE ரேஷியோ, அதாவது பங்கு விலைக்கும் ஒரு பங்கு வருமானத்துக்கும் உள்ள விகிதம், அது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 38 மடங்கு. அப்ப அதோட அர்த்தம்? மார்க்கெட் ஏற்கனவே ஒரு மிதமான வளர்ச்சியை எதிர்பார்த்து விலை வச்சிருக்குன்னு அர்த்தம். ஓவர் வேல்யூடா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ பிராண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, லாப வரம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா, அதெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கணும். ஓகே, ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். இவங்க வண்டிங்களுக்கான உதிரி பாகங்கள், முக்கியமா ஸ்ப்ரிங்ஸ்ல பெரிய பேரு. லீடர் அவங்க அதுல. ஆமா, இவங்களோட வருடாந்திர ரெவென்யூ பாத்தீங்கன்னா சுமார் 638 கோடி. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இது ஒரு சின்ன குறைவு தான், ஒரு 0.4%. சரி. ஆனா போன குவார்டரோட பார்க்கும்போது ஒரு 13.4% அதிகம். நெட் ப்ராஃபிட், அதாவது லாபம், அது 50 கோடிக்கு கொஞ்சம் மேல. இதுவும் பாத்தீங்கன்னா போன வருஷத்தை விட கொஞ்சம் கம்மி, ஒரு 8% போல குறைஞ்சிருக்கு. இதுல என்ன கவனிக்கணும்? இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது ஜமுனா ஆட்டோவோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது கடன் அளவு. அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. வெறும் 0.13 மடங்கு தான். ஓஹோ, அப்போ கடன் பெருசா இல்ல. ஆமா, இது ஒரு நல்ல வலுவான நிதி நிலையை காட்டுது. கரண்ட் ரேஷியோவும் நல்லா இருக்கு, சுமார் 1.26 மடங்கு. ஆனா கேஷ் ஃப்ளோல, அதாவது பணப்புழக்கத்துல கொஞ்சம் அழுத்தம் தெரியுது. காசு வரத்து போறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம். நல்ல டிவிடெண்டும் கொடுக்கறாங்க, ஒரு ₹2.10 போல. ஓகே, அப்போ ஜெம்னா ஆட்டோ ஒரு மாதிரி நிலையான கம்பெனி, ஆனா லாபத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கு. அடுத்து ஐரிடா. ஐரிடா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ரீனியூவபிள் எனர்ஜி, அதாவது இந்த சூரிய சக்தி, காத்து சக்தி மாதிரி திட்டங்களுக்கு ஃபினான்ஸ் பண்றாங்க. இவங்களோட மார்க்கெட் கேப், சந்தை மதிப்பு ரொம்ப பெருசு இல்லையா? சுமார் 46,500 கோடி. ஆமா, ரொம்ப அதிகம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்களோட கடைசி குவார்ட்டர் சேல்ஸ் பாருங்க, 37% வளர்ச்சி, 1905 கோடி. லாபமும் அப்படிதானே? அதேதான், லாபம் 49% அதிகம், 502 கோடிக்கு மேல போயிருக்கு. வளர்ச்சி அபாரமா இருக்கு. ஆனா இதுல ஏதாவது கவனிக்கணுமா? ஏன்னா வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கு.
கண்டிப்பா கவனிக்கணும். அவங்களோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். சுமார் 6.7 மடங்கு இருக்கு. அது ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? ஆமா, கடன் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் அதாவது FY 25ல அவங்களோட கடன் புத்தகத்தை 85,000 கோடிக்கு கொண்டு போக பிளான் பண்றாங்க. 85,000 கோடியா? ஆமா, அதுக்கு 25,000 கோடி கடன் மூலமாவும் ஒரு 4,500 கோடி எக்விட்டி மூலமாவும் நிதி திரட்ட போறாங்களாம். இது இன்னும் லெவரேஜ் அதாவது கடன் பயன்பாட்டை கூட்ட போகுது. ரிஸ்க் அதிகமா தெரியுது. ரிஸ்க் இருக்கு. அதோட பி ரேஷியோவும் பாத்தீங்கன்னா சுமார் 26-27 மடங்கு. இது அவங்க துறை சராசரியை விட அதிகம். வளர்ச்சி நல்லா இருந்தாலும் இந்த அதிக கடன், அதிக வேல்யூவேஷன் இதெல்லாம் ரிஸ்கான விஷயங்கள் தான். அப்போ ஐரடால வளர்ச்சி சூப்பர், ஆனா கடன் ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, தீபக் நைட்ரைட் கெமிக்கல் கம்பெனி. ஆமா, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பண்றாங்க. இவங்களோட ரெவென்யூ 2,180 கோடி. போன வருஷத்தை விட இது ஒரு 2% அதிகம். ஆனா ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது OPMமும் நெட் ப்ராஃபிட்டும் ரெண்டுமே போன வருஷத்தோட ஒப்பிடும்போது சுமார் 20% குறைஞ்சிருக்கு. லாபம் 202 கோடி தான் வந்திருக்கு. ஓ, லாபம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த கம்பெனியோட நிலைமை எப்படி இருக்கு? கடன்லாம் எப்படி? கடன் விஷயத்துல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங். நெட் டெட் EBITDA ரேஷியோ பாத்தீங்கன்னா வெறும் 0.23 மடங்கு தான். கிட்டத்தட்ட கடன் இல்லாத மாதிரி தான். அது நல்ல விஷயம் தானே? ஆமா, ஆனா இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா PE ரேஷியோ. அது கிட்டத்தட்ட 92 மடங்கு இருக்கு. 92 ரொம்ப ரொம்ப அதிகம். பயங்கரமான பிரீமியம் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகுது. சந்தை இந்த பங்குக்கு ரொம்ப அதிக விலை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம கச்சா எண்ணெய் விலை ஏறினா இறங்கினா இவங்களோட லாப வரம்புகள் பாதிக்கப்படலாம். மார்ஜின் வேரியபிலிட்டி கொஞ்சம் இருக்கு. அப்போ கம்பெனி நல்ல கம்பெனி, கடன் கம்மி, ஆனா வேல்யூவேஷன் எக்கச்சக்கமா இருக்கு. லாபத்திலயும் கொஞ்சம் நிலையற்ற தன்மை இருக்கு. கரெக்ட். இது ஒரு வலுவான கம்பெனி தான். ஆனா இந்த வேல்யூவேஷனும் மார்ஜின் வேரியபிலிட்டியும் கவனிக்கணும். அப்போ இந்த கம்பெனிகளையும் பற்றி ஒரு வேகமான பார்வையை பார்த்திருக்கோம். ஆமா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதோட தனிப்பட்ட பிளஸ் பாயிண்ட்ஸ், ரிஸ்க்ஸ் இருக்கு. ராசல் டெக்ஸஸ்ல வளர்ச்சி இருக்கு, ஆனா கடன் இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்ல லாபம் ஓகே, ஆனா வேல்யூவேஷன் ரிஸ்க் இருக்கு. ஸ்பாண்டானால நிர்வாக பிரச்சனை பெரிய கேள்விக்குறி. ஏஞ்சல் ஒன் நல்லா செஞ்சாலும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. ஜைடஸ் வெல்னஸ் கிட்ட கடன் இல்ல, ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஜம்னா ஆட்டோ ஓரளவுக்கு ஸ்டேபிள், ஆனா வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருக்கு. லாபத்துல கொஞ்சம் அழுத்தம். ஐஆரிடா சூப்பர் வளர்ச்சி வேகம், ஆனா எக்கச்சக்க கடன், அதிக வேல்யூவேஷன். ஆமா, தீபக் நைட்ரேட் கம்பெனி ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங், கடன் கம்மி, ஆனா லாபம் குறைஞ்சிருக்கு, வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல இருந்து என்ன புரியுது? இது என்ன காட்டுதுன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதோட பிளஸ் மைனஸ் இருக்கு. நீங்க ஒரு முதலீட்டாளரா இருந்தா இல்ல இந்த துறைகளை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சா கூட வளர்ச்சி வேகம் மட்டும் இல்லாம கடன் அளவு, லாபம் எப்படி இருக்கு, சந்தையில என்ன விலை போகுதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. நீங்க ஒரு கம்பெனிய பார்க்கும்போது வேகமான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, இல்லன்னா அதோட நிதி நிலைமை அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கடன் கம்மியா இருக்கிறது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த டாபிக் பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். எந்த ஒரு நிதி முதலீடு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி.